வணக்கம் சார். எப்போ பார்த்தாலும் பாடி பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்காரு. இவரே கொலை பண்ணியிருப்பாரோ? என்னையா? ஒன்றும் இல்லை சார். தூக்குடா. யோ ஜீவா, எங்க இருக்கீங்க? அங்கதான் வந்துட்டு இருக்கோம்யா. போன் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? வரீங்கயா? ஆம்புலன்ஸ் வந்து பாடி எடுத்துட்டு போயிடுச்சு. பக்கத்துல வந்துட்டோம்யா. வந்து கிழிச்சிங்க. வாங்கயா. சார். டெய்லி ஒரு கொலை நடக்குது. ஒரே டென்ஷனா இருக்கியா? ஐயா, ஏதோ கார் போன தடம் தெரியுதுங்க ஐயா. அது ஆம்புலன்ஸ் போனது பாலையா? இல்லங்க ஐயா, ரெண்டு தடமா தெரியுது. காதல் பிரச்சனைல கூட்டு வந்தனே கொலை பண்ணிருப்பானோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அப்படிதாங்க ஐயா தோணுது. எனிவே போ. ஓகே சார். எந்த பயில எங்க இருக்குன்னே தெரியல. ஏட்டையா எங்கேயாவது எடுத்து வச்சிடறாரு. ஐயோ கடவுளே, அங்க இருக்க கொண்டாந்து இங்கே வச்சிருக்கிய. கஞ்சமல ஏட்டையா, நாளைக்கு இந்த செயின் ஸ்நாச்சிங் அக்யூஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். பார்த்து கூட்டிட்டு போயா, எடுத்துக்கிட்டு ஓடுவான். அவன் இந்த தடவை தப்பிக்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் ஏட்டையா. வாமா, மஃப்டி போலீஸ் மல்லிகா. மஃப்டி போலீஸ் மல்லிகாலாம் இல்ல, வெறும் மல்லிகா தான். ஆமா, இந்த +2 புள்ளைய எவனை கிண்டல் பண்ணான்னு ஒரு கேஸ் வந்தது, என்னாச்சு? அவன் சின்ன பையன் ஏட்டையா. 2 அரை விட்டதுமே அக்கா அக்கா இனிமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடிட்டான். அவன் மேல என்னத்த கேஸ போடுறது? நீங்களே சொல்லுங்க. பாத்தியா, அரை விட்டோட அக்கான்ட்டானா. சின்ன பயிலுக்கு சார், அடிச்ச அடியில அக்கான்னு சொல்லிட்டான். அன்னைக்கு நீ யாரையோ பார்த்து அக்கான்னுகிட்டு இருந்தியா, அது என்ன சார்? அது என் சொந்த அக்கா சார். அப்ப அரைஞ்ச அக்கா இல்லையா? எதுக்கு? அடடட. கஞ்சமல, அந்த போன் அடியா. இந்த கேஸ பாருங்க ஏட்டையா. இது என்னது? ஹலோ, ஏன் என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டோம். இன்ஸ்பெக்டர் தான் போன குடியா. அதென்ன எவனை பார்த்தாலும் இன்ஸ்பெக்டர் இருக்காரா, எஸ்ஐ இருக்காரான்னு விளக்கண்ண. ஏன் உங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா? நீங்களும் போலீஸ் தானே? அதானே. இல்ல கூர்காவா? குறுக்காவா? நான் என்ன குறுக்காவாடா? வச்சிட்டான். இவ்வளவு வச்சுட்டு வேற அசிங்கப்படுத்துறாங்களே. எலிய முழுங்க பொண்ணு மாதிரி முழிச்சிட்டு வராரு. இப்படியெல்லாம் இருந்தா எப்படி டூட்டி பாக்குறது? இருங்க சார், நான் எடுக்கிறேன். மல்லிகா, போன் பண்றவனுக்கு நீ லேடி கான்ஸ்டபிள்னு தெரியுமா? பொம்பளை குரலை கேட்டுவிட்டு பொறிக்கு பசங்க பொழுதனைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை போட்டு போர் அடிப்பானுங்க. இப்ப இந்த அடுக்கு மொழி தேவையா? சத்த இருங்க. இரியா, முதல்ல நீ எடுத்தல, இப்ப நான் எடுக்க. யாராவது ஒருத்தர் போய் போனை எடுங்க. இந்த புள்ள இவ்வளவு கோச்சுக்குது. ஆமா ஆமா, இவர் போய் போன் எடுத்த உடனே ஏட்டையா இருக்காரான்னு கேட்ட போறா. இரியா, ஏட்டு இருளாண்டி ஹியர். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? ஏய்யா, நான் எவ்வளவு மரியாதையா நீ போன் பண்ண உடனே என் பேரை சொன்னது மட்டும் இல்லாம நான் என்ன ரேங்க்ல இருக்கேங்கிறதையும் சொன்னேன். நீ சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லாம இன்ஸ்பெக்டர் இருக்காரா, சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏய்யா, அந்த விஷயத்தை நீ எங்க கிட்ட சொன்னீன்னா உனக்கு என்ன வாந்தியும் பேதியும் வாரம் வந்துருமா? இன்ஸ்பெக்டர் இருக்காரா இல்லையா? டேய், மடையனடா நீ? அறிவில்லை உனக்கு? ஏண்டா கேட்டதுக்கு பதில் சொல்லாம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த ஏட்டு இருளாண்டி யாருன்னு தெரியுமாடா உனக்கு? தமிழ்நாட்டுல எத்தனை பேரை என்கவுண்டர் பண்ணிருக்கேன் தெரியுமா? என்கிட்ட உன் வேலையை காட்டுறியா நீ? இருக்கட்டும், நான் யார் பேசுறது தெரியுமா? டேய், நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா வந்தது? நீ என்ன பெரிய கமிஷனரா? கமிஷனர் இல்ல, எஸ்பி ஆஃபீஸ்ல டிஎஸ்பி கார்த்திகேயன் பேசுறேன். ஆமா, இதுக்கு முன்னாடி பேசுறது யாரு? ஐயா, கான்ஸ்டபிள் கஞ்சமலை. இன்ஸ்பெக்டர் எங்கன்னு கேட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. போத் ஆர் 3 months சஸ்பெண்ட். ஐயா 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 ஐயா. ஏட்டையா, ஏட்டையா, எங்க இருந்து போன் வந்துச்சு? எஸ்பி ஆபீஸ்ல இருந்து. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வந்த போனையா நம்ம கண்ணாமண்ணான்னு பேசணும்? ஆமா, நீங்க
அப்படி முழிக்கிறீங்க? நம்ம 2 பேரையும் 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பெண்ட்? இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏட்டையாவ சஸ்பெண்ட் பண்ணதுல பைத்தியம் பிடிச்சிச்சு. இதே சஸ்பென்ஷன் ஆர்டரை கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன் ஆர்டரா மாத்தி காட்டு. எப்படி எப்படி எப்படி? எப்படி? அப்படித்தான். அப்படின்னு சொன்னா எப்படி? இந்த ஏரியால பல கொலைகள் நடக்குது இல்லையா? ஆமா. அந்த கொலைகாரி யாருங்கறத கண்டுபிடிக்க முடியாம நம்ம டிபார்ட்மெண்ட்டே திணறிக்கிட்டு ஆமா. இருக்கு இல்லையா? நாம இந்த சஸ்பென்ஷன் பீரியடை பயன்படுத்தி மாறு வேஷத்துல போய் அந்த கொலைகாரன் யாருங்கறத தேடி கண்டுபிடிச்சு அவனை நேரா கொண்டு போய் எஸ்பி ஆபீஸ்ல நிறுத்தணும்னு வச்சுக்கோ. இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் இன்ஸ்பெக்டர், நீ தான் எஸ். அப்போ கன்ஃபார்மா நான் தான் இன்ஸ்பெக்டர்.